ஹாய், இன்னைக்கு வீலாக் ஸ்டைல் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். மார்னிங் ரொட்டீன் தான் நான் இன்னைக்கு காட்ட போகிறேன். கொஞ்சமாக குக்கிங், நிறைய க்ளீனிங் நான் காட்ட போகிறேன். ஸோ எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி நான் காலையில் எழுந்திரிச்ச உடனே லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண தான் ஆரம்பிப்பேன். இன்றைக்கி லஞ்ச் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் நான் பண்ண போகிறேன். லெமன் சாதமும் உருளைக்கிழங்கு வறுவலும் நான் பண்ண போகிறேன். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது. 3 விதமான உருளைக்கிழங்கு வறுவல் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் செஞ்சு காட்டியிருந்தேன். ஸோ அதில் ஈஸியான மெத்தட் இந்த ரெசிபி. ஜஸ்ட்டு பச்சை உருளைக்கிழங்கை நம்ம நறுக்கி அப்படியே மிளகாப்பொடி போட்டு உப்பு போட்டு நம்ம வறுத்துடலாம். அடுத்ததாக லெமன் சாதமும் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் இல்லைங்க, எல்லோரும் பண்ணுற மாதிரி தான். உங்களுக்கு என்னோடய ஸ்டைல் லெமன் சாதம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவில் செஞ்சு காட்டுறேன். இப்போது லஞ்சுக்கு ரெண்டுமே தயாராகிருச்சு. ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக எனக்கு இட்லி மாவு தீந்துருச்சு. இட்லி மாவுக்கு நேற்று நைட்டே நான் அரிசியும் உளுந்தும் ஊற வச்சுருந்தேன். ஸோ இப்போ நான் அரைக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ லஞ்சு முடிச்சனுமே அடுத்த வேளை நான் அந்த இட்லி மாவு தான் அரைக்க ஆரம்பித்தேன். இப்போ பாருங்கள், உளுந்து ஓடிட்டுருக்கு. உளுந்து நல்லா பொங்குனா தான் உங்களுக்கு இட்லி சாஃப்டாக இருக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே நான் இட்லி மாவு ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மிக்சியில் இட்லி மாவு அரைக்கிற ரெசிபியும் இப்போ ரீசெண்டாக நான் போஸ்ட் பண்ணேன். எல்லா வீடியோஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ உளுந்து நல்லா அரைஞ்சதுக்கப்புறமா அரிசியை அரைக்க போகிறோம். உளுந்து அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்ததப்போ அரிசி ஓடிட்டுருக்கு. ஒரு சிலர் என்னோடய இட்லி மாவு வீடியோ பார்த்துட்டு எப்படி நீங்கள் கிரைண்டர் ஓடிட்டுருக்கப்போ அரிசி தோன்றீங்க, அதை செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காண்டி நான் காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மெதுவாக அந்த கேப் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல கை யூஸ் பண்ணி நீங்கள் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தோண்டிக்கோங்க. எதுக்காண்டி இந்த மாதிரி நம்ம ஒரு சின்ன கிண்ணத்தில் தோன்றோம் அப்படின்னா உங்களுக்கு அரிசி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். அது நீங்கள் டைரெக்டாக பாத்திரத்தில் தோன்றப்போ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கீழே நிறையா சிந்தும், உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தோண்டிட்டு அந்த பாத்திரத்தில் நீங்கள் சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ மாவு எல்லாமே அரைச்சி முடிச்சாச்சு. அரைச்சி முடிச்சோடனே நான் கையோட கிரைண்டரு அப்புறம் அரைச்ச இடம் எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணிடுவேன். கொஞ்ச நேரம் நம்ம விட்டால் கூட மாவெல்லாம் காஞ்சு போயிடும். க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு ஈர துணி எடுத்துகிட்டு கிரைண்டரை ஃபுல்லாகவே நல்லா தொடச்சிக்குவேன். இப்போ கிரைண்டர் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அடுத்ததாக மாவை கரைச்சி எடுத்து வச்சிட போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கை யூஸ் பண்ணி தான் நான் மாவை கரைக்க போகிறேன். எப்போயுமே மாவு கரைக்கிறதுக்கு கை யூஸ் பண்ணி கரைங்க. அப்போ தான் உங்களுக்கு மாவு நல்லா புளிச்சும் வரும். அதே மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு டேஸ்ட் டிஃப்ரென்ஸும் தெரியும். கரண்டியில் கரைக்கிறதுக்கும் கையில் கரைக்கிறதுக்கும் வித்தியாசம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நல்லா அதை கரைச்சிட்டு க்ளீன் பண்ணி நான் புளிக்க வைக்க போகிறேன். இப்போ மாவை கரைச்சாச்சு. அதுக்கப்புறமா கடைசியாக நல்லா சைட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து விட்டுருங்க. நான் அவனில் தான் புளிக்க வைப்பேன். இங்கே டெம்பரேச்சர் எப்போயுமே சில்லுன்னு இருக்கிறனால வெளியிலே வச்சோம் அப்படின்னா மாவு எனக்கு புளிக்காது. அதனால் அவனில் தான் நான் புளிக்க வைப்பேன். அதுக்கு அவனை நான் இந்த மாதிரி ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். ப்ரீஹீட் பண்ணிவிட்டு மாவை உள்ளே சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 12 மணி நேரம் ஆகும் எனக்கு மாவு புளிச்சு வர்றதுக்கு. குயிக்காக ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிடுறேன். என்னோடய கையில் இருக்க தழும்பை பார்த்துட்டு ரீசன்ட் வீடியோஸில் நிறைய பேர் கமெண்ட் போட்டு கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உங்களோட அக்கறையான கமெண்ட்டை படிக்கிறதுக்கே சந்தோஷமாக இருந்தது. இது வேறு ஒன்றும் இல்லைங்க, என்னோடய அவன் நான் யூஸ் பண்ணுறப்போ மேலே இருக்க அந்த காயில் கையில் சுட்டுருச்சு. அதில் தழும்பு தான் இது. ஸோ நிறைய பேர் கேட்டீங்க, அதனால தான் அதை நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். அடுத்ததாக என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை நான் சாப்பிட போகிறேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்து ஒரு ஊத்தாப்பம் பண்ண போகிறேன். அதுக்கு இங்கே ஒரு தோசைக்கல் சூடு பண்ணிவிட்டு மாவு இந்த மாதிரி நிறையா சேர்த்துக்கோங்க. மாவு சேர்த்துட்டு நம்ம ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாவும் இருக்கும். இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது வெங்காயம் சேர்த்து நம்ம சாப்பிட்றது. உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி துருவின கேரட் யூஸ் பண்ணலாம், கொத்தமல்லி, இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் ஊத்தாப்பத்தில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தனியாகவே நிறைய தோசை வெரைட்டிஸ்லாம் நான் சீக்கிரமே போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச இட்லி பொடி இருக்குது. அந்த இட்லி பொடியும் நிறையா நான் மேலே தூவிக்க போகிறேன்.
இதுக்கு வந்து நீங்கள் நார்மல் இட்லி பொடியும் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி ரீசெண்டாக நான் போஸ்ட் பண்ண பூண்டு இட்லி பொடி கூட நீங்கள் மேலே தூவிக்கலாம். இப்போ இட்லி பொடி சேர்த்தாச்சு. அடுத்ததாக தேவைப்பட்டால் நீங்கள் வந்து நெய் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி எண்ணெயும் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நெய் சேர்த்து பண்ண போகிறேன். நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இது நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பிட்டு நல்லா அது கிறிஸ்பியானனே நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ஊத்தப்பம் நல்லா வெந்துருச்சு. இந்தளவுக்கு கிறிஸ்பியானனே நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன், காஞ்ச மிளகா சேர்த்து. இந்த ஊத்தாப்பத்தோடு சாப்பிட போகிறேன். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. அடுத்ததாக கொஞ்சம் லாண்ட்ரி இருக்குது, அதனால் வாஷிங் மிஷினில் துணி துவைக்க போகிறேன். என்னோடய லாண்ட்ரி ரொட்டீன் பற்றியும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், நான் வந்து டிட்டர்ஜென்ட் பவுடர் யூஸ் பண்ண மாட்டேன், இந்த மாதிரி லிக்விட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து உங்களுக்கு துணியில் துவைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்குது இந்த லிக்விடு. நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் வந்து பிரிசில். இதில் வந்து பயோ இருக்குது, நான் பயோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் லிக்விட் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. அடுத்ததாக நான் இந்த மாதிரி பர்ஃப்யூம் பேர்ல்ஸும் யூஸ் பண்ணுறேன். இது எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணியில் நல்ல ஃப்ரேக்ரன்ஸும் கொடுக்கும், அதே மாதிரி துணி வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்கும், உங்களுக்கு சாயம் போகாமல் இருக்குது. இது நீங்கள் எவ்வளோ லோட் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதிலே சின்ன கப் இருக்கும், அதில் ஒரு 1/4 கப் சேர்த்தாலே சரியாக வரும் ஒரு லோடு. அடுத்ததாக இது வந்து கண்டிஷ்னர் லிக்விட். இது வந்து நல்ல ஃப்ரேக்ரன்ஸும் கொடுக்கும், அதே மாதிரி துணியை சாஃப்டாகவும் பார்த்துக்கும். இதுவும் நிறைய பிராண்ட்ஸில் கிடைக்கிது. நம்ம ஊரில் வந்து கம்ஃபோர்ட்டுன்ற பிராண்டில் கிடைக்கும் உங்களுக்கு. இது பாருங்கள், இப்படி தான் வந்து அந்த பர்ஃப்யூம் பேர்ல்ஸ் இருக்கும். நான் இந்த ஒரு லோட்க்கு வந்து இவ்வளோ தான் யூஸ் பண்ணுறேன். இவ்வளோ சேர்த்தாலே போதும், அவ்வளோ நல்ல ஸ்மெல் உங்களுக்கு வரும் துணியில். ஃபஸ்ட்டு அதை வந்து ட்ரம்மில் சேர்த்துட்டு அதுக்கு மேலே தான் வந்து நம்ம துணி எல்லாத்தையும் சேர்க்கணும். ஸோ அந்த டேப்லெட்டை ஃபஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா துணி சேர்த்துட்டு மேலே இருக்க டிஸ்பென்சரில் லிக்விட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிஷின் ஆன் பண்ணிடலாம். இப்போ அடுத்த வேலை பாருங்கள், எவ்வளோ பாத்திரம் இருக்குது அப்படின்ட்டு. எப்போ நம்ம குக் பண்ணாலும் இந்த மாதிரி பாத்திரம் சேர்ந்துடும். பொதுவாக வந்து நான் பாத்திரங்களில் அப்பப்போ சமைச்சிட்ருக்கப்போ விளக்கிடுவேன் கையோடு. ஆனால் இந்த மாதிரி வீடியோஸ் எடுக்கிற நாளில் மட்டும் என்னால் அதை செய்ய முடியாது. ஏன்னா வீடியோவும் நான் எடுத்துகிட்டு அந்த வேலையும் பார்க்குறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நிறைய சேர்ந்துடும். ஸோ அதனால் வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது எனக்கு. பட் இன்றைக்கி நான் வந்து கையில் தான் விளக்க போகிறேன், டிஷ்வாஷர்லாம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் பாத்திரங்கள் எல்லாத்தையும் விளக்கிட்டு அதுக்கப்புறமா சிங்க் ஏரியாவை, கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்க போகிறேன். பாத்திரம் எல்லாம் கழுவி முடிச்சாச்சு. அடுத்ததாக இது என்னோடய கேஸ்ட் அயர்ன் தோசை தவா. இது நான் தனியாகவே க்ளீனிங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் என்னோடய லாஸ்ட் ரொட்டீன் வீடியோ பார்த்துட்டு ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, இந்த கேஸ்ட் அயர்ன் க்ளீனிங்கை கொஞ்சம் திரும்ப காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காண்டி நான் காட்டுறேன். இந்த கேஸ்ட் அயர்ன் இது பாருங்கள், நல்லா நம்ம தோசை ஊற்றிட்டோம் அப்படின்னா ஒரு 15 நாளில் உங்களுக்கு லைட்டாக உங்களுக்கு எண்ணெய் பிசுக்கு மாதிரி ஆகிடும். ஸோ 15 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணணும். அதுக்கு நான் பாருங்கள் உப்பு சேர்த்துருக்கேன், தூள் உப்பு தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம பாத்திரம் விளக்குற லிக்விடை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப நீங்கள் வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்லாம் யூஸ் பண்ணி தேய்க்கக்கூடாது, அதில் இருக்க சீசனிங் போயிடும். அதனால் நீங்கள் வந்து சாஃப்டான ஸ்க்ரப் யூஸ் பண்ணாலே போதும். நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு சைட்ஸ்லாம் பிசுக்கு இருந்தது அப்படின்னா கரண்டி யூஸ் பண்ணி நல்லா அதை வந்து சுரண்டி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கழுவிட்டு இதை வந்து நம்ம தொடச்சிட போகிறோம். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ நல்லா கழுவுனதுக்கப்புறமா ஒரு காட்டன் துணி எடுத்து இந்த மாதிரி தொடச்சிக்கோங்க. சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி 15 நாளைக்கு ஒரு தடவை நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த எண்ணெய் பிசுக்கு சேராமல் இருக்கும். இந்த மாதிரியே நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நான்ஸ்டிக்கெல்லாம் விட இந்த தவாவில் வந்து உங்களுக்கு தோசை சூப்பராக வரும். உடம்புக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லது கேஸ்ட் அயர்னில் சமைக்கிறது.
இப்போ நல்லா தொடச்சதுக்கப்புறமா அதை வந்து வெயிலில் காய வச்சுக்கலாம் ஒரு 1 hour. வெயில் இல்லாத இடங்கள்ல இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அடுப்பில் ஒரு 2 நிமிஷம் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கப்புறமா எண்ணெய் தடவிக்க போகிறோம். எண்ணெய் வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி வெஜிடபிள் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். நான் வந்து இந்த மாதிரி வெஜிடபிள் ஆயில் யூஸ் பண்ணி தான் அதில் தடவி வைக்க போகிறேன். ஒரு துணி எடுத்துக்கோங்க. துணியில் வந்து நல்லா எண்ணெய் முக்கிட்டு ஃபுல்லாகவே தடவிடணும். எந்த ஒரு இடத்தையும் விடக்கூடாது. ஹேண்டில் எல்லா இடத்துலையுமே எண்ணெய் நல்லா தடவி வச்சுருங்க. பின் சைடும் தடவிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது அப்படின்ட்டு. சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரியே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நல்லா மெயின்டைன் ஆகும். இப்போது அடுத்ததை வந்து கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஒரு லிக்விட் சொல்யூஷன் மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு வினிகரில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எசென்ஷியல் ஆயில் ஊற்றிட்டு அதை ஃபுல்லாக நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டேன். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு ஈர துணி வச்சு நல்லா தொடச்சிக்கிறேன். அடுப்பு, அதுக்கப்புறமா கிச்சன் கவுண்டர் டாப் எல்லா இடங்களையுமே நான் இந்த லிக்விட் யூஸ் பண்ணி தான் துடைக்கிறேன். இப்போ எல்லா க்ளீனிங் வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள் கிச்சன் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போது வாஷிங் மிஷினும் துவைச்சி முடிச்சிருச்சு. அடுத்ததாக வந்து நான் துணியை வந்து காய வச்சுக்க போகிறேன். கடைசியாக நான் பார்க்குற வேலைன்னு பார்த்தீங்கன்னா வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது தான். வேக்யூம் கிளீனர் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ரூமாக க்ளீன் பண்ணிவிட்டு கடைசியாக இப்போ லிவிங் ரூமை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க. இவ்வளோ வேலை பார்த்ததுக்கப்புறமா எனக்குன்னு கிடைக்கிற டைம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் தான். வீடியோ எடிட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் வந்து வீடியோ எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அந்த டைமில் வந்து கொஞ்ச நேரம் டிவி பார்த்துக்கிட்டே உங்களோட கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுறது, பழைய வீடியோஸில் ஏதாவது பெண்டிங் ஒர்க் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் பார்க்குறது, அது எல்லாத்தையுமே இந்த டைமில் தான் நான் உட்காந்து ரிலாக்ஸாக சோஃபாவில் உட்காந்து நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி தாங்க நிறைய நாட்கள் எனக்கு பிஸியாக மார்னிங்கில் போகுது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொட்டீன் வீடியோஸ் பார்த்துட்டு ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி நிறையா போஸ்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் ஒரு வழியில் வந்து எங்களுக்கு இது மோட்டிவேட்டடாக இருக்குது, எங்களுக்கும் வேலை பார்க்குறதுக்கு கொஞ்சம் எந்துவாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காண்டி தான் நான் இந்த மாதிரி வீடியோஸ் இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா வழக்கம் போல் ஒரு லைக் கொடுங்க. உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸையும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுஜீஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.